விருது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அம்மா என்ற ஒரு படம் இன்னைக்கு நாளைக்கு அந்த படம் ரிலீஸ். தமிழ்நாடு முழுவதும் கேரளாவில் 8 படம் மிக பெரிய வெற்றி அடைஞ்ச படம். மதிப்பிற்குரிய நகைச்சுவையாக நடித்து கொண்டிருக்க நம்ம அம்மா அவங்க இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய தாயாக நடிச்சிருக்காங்க. தாயோடைய படம் ரொம்ப மனசு வருடுது. ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் எல்லா சென்டர்லையும் இந்த படம் கண்டிப்பாக நல்லா போகும். என்ன காரணம்னா, தாய் என்பது உலகத்திற்கானது. இந்த மொழியின் தாய்மொழி, இந்த நாடு தாய் நாடு, என் இனம் தாய், என் மண் என்பது போல் இது நமக்கு ஒரு பெரிய இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக ஆக்கணும். அப்போ தான் அந்த மண்ணில் பாசங்கிறது இருக்குதுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இந்த படமும் ஒரு உதாரணமாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காக்கா, குருவி, மிருகங்கள், ஒரு எலி கூட பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு குட்டி போடுது. ஆனாலும் அந்த 15 நாளில் பிறந்த குட்டியை 15 நாள் கழித்து மீண்டும் அந்த குட்டி வளர்ந்துடும். மீண்டும் ஒரு குட்டியை போட முடியும் அதால். ஆனால் அதையும் தெரிந்து அதை உணர்ந்து ஆனாலும் தன் குட்டிக்காக உயிரை விடுது பற்றி அந்த மிருகங்கள், அதுதான் தாய் பாசம். அந்த பாசம் இந்த படத்தில் முழுக்க இருக்குது. பறவைகள்கிட்ட இருக்குது, பாம்புகிட்ட இருக்குது, எல்லோரும் எனக்கு மிருகங்கள்கிட்ட இருக்குது. இந்த தாய் பாசங்கிறது, இந்த தாய் பாசத்தை அடிச்சுட்டு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த படம் கட்டாயம் வெற்றி படமாக அமையணும். தேவதர்சி அம்மா அவங்களுக்கு இந்த படம் மீண்டும் ஒரு நகைச்சுவையிலேருந்து ஒரு பெரிய திருப்பமுனையாக அமையும். எல்லோருக்கும் இந்த படத்தில் கடுமையாக வச்ச கேமராமேன், ஒளிப்பதிவு, இசை அமைப்பு, ஒளிப்பதிவுலாம் வேறு மாதிரி இருக்குது. ட்ரோன் கேமரா வச்சு நல்லா எடுத்து படப்பிடிப்பு பண்ணியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த படம் வெற்றி அடையணும். அடைஞ்சாதான் இந்த மண்ணில் இன்னும் பாசம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் யாரும் குடும்பத்தோடு கட்டாயம் போய் பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த அம்மா படம் பார்த்து எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் அந்த ஃபீல் கிடைக்கும். ஒரு தாய்மை அப்படிங்கிறது என்னங்கிறது தான் அது கடவுள் எழுதுகிற ஒரு திரைக்கதை தான். உண்மையிலே இந்த வசனத்தை எழுதியது நம்ம ஹரிபிரசாதாக இருந்தாலும் அவருக்குள்ளே இறைவன் புகுந்து ஒரு தாய்மைனா என்ன, ஒரு குழந்தைக்கு தாய் இறந்தால் ஒரு குழந்தைக்கு இன்னொரு தாய் கிடைக்கிறதும் அது ஒரு வரம் தான். உண்மையிலே அந்த படத்தை நீ தியேட்டரில் போய் பார்க்கணும். அதை கடைசி நேரத்தில் அந்த ஒரு மனசை தொட்டு ஒரு விஷயத்தை தொட்டுப்பார். உண்மையே இயற்கையான விஷயம். அதே மாதிரி தேவதர்ஷினி மேடம், நம்ம அவங்கள எப்படி பார்த்துருப்போன்னா ஒரு சிரிப்பாக தான் பார்த்துருப்போம். உண்மையிலே உணர்வுபூர்வமாக அவங்க இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு நடிகர்களுக்கு இன்னொரு அம்மா, நம்ம திரையுலகுக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. அவங்களுடைய நடிப்பு உண்மையிலே பிரமாதம். ஒவ்வொரு காட்சியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தேவதர்ஷினி மேடத்தை எப்படி பார்த்துட்டு ரசிச்சிருப்போமோ, இது உணர்வுபூர்வமாக ஒவ்வொருத்தர் இதயத்திலையும் அம்மா மாதிரி தோன்றிருக்காங்க. எல்லாரும் திரையரங்கில் போய் பாருங்கள். இது மாதிரி படங்களுக்கு ஆதரவு பாருங்கள். நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அம்மா திரைப்படம், தமிழ் திரைப்படம் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அம்மானாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அம்மா அன்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை மீறி இதில் ஒரு கலங்கடிக்கு பாசமாக இருந்துச்சு. அதில் ஒரு அந்த பாசத்தை அவங்க எப்படி காட்டியிருக்காங்கன்னா ஒரு த்ரில்லர் மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்ப நல்ல படம். தேவதர்ஷினி மேம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் மலையாளத்தில் பிரசித்த பெற்ற இந்த மகேஷ் பிரதிகாரம், இந்த படத்தோட டைரக்டர் திலீஷ் போத்தன் ஹீரோ அடிச்சிருப்பார். அப்புறம் சின்ன கேரக்டர்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஒரு ஆசான்னு ஒரு கேரக்டர், ஒரு ராத்திரி காவல் காக்கிறா, அந்த மாதிரி இந்த கேரக்டரை வச்சு எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது இந்த படம் என்னன்னு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் கடைசியாக பார்த்தா வெறும் அன்பு, எமோஷன் தான் அந்த த்ரில்லிங் கூட நம்மளோட கிடைக்கிறது. ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக தேட்டரில் மக்கள் இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் பாராட்டு.